அன்பு செல்வங்களுக்கு வணக்கம். 5ஆம் வகுப்பு தமிழ் பயிற்சித்தாள் 20 பருவம் 3 இருக்கக்கூடிய முதல் செய்யுள் சிறுபஞ்சமூலம். சரியா தவறா என எழுதுக. சிறுபஞ்சமூலம் நூலை இயற்றியவர் காரியாசான். அந்த பாடலை இயற்றினவர் காரியாசான் தான். ஸோ சரி அப்படின்னு எழுதிக்கோங்க. பாருங்க, சிறுபஞ்சமூலம் 11 மேற்கணக்கு நூல்களுள் ஒன்று. மேற்கணக்கு அப்படிங்கிறது தவறு. 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் சிறுபஞ்சமூலம். நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40 சொன்ன ஞாபகம் இருக்கா? அந்த 18 நூல்களில் 11 கீழ்கணக்கு நூல்கள்னு பேர். 11 மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொன்னால் 10 பாட்டு நூல்கள். திருமுருகாற்றுப்படை, பிறனாற்றுப்படை, பெருமான் ஆற்றுப்படைன்னு வரும். அதுவும் 8 தொகை நூல்கள், நற்றிணை, குறுந்தொகைன்னு வரும். அந்த நூல்கள், அதாவது 10 பாட்டு நூல்களும் 8 தொகை நூல்களும் சேர்ந்த 18 நூல்கள் தான் 11 மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது இந்த திருக்குறள், ஏலாதி, கைநிலை, சிறுபஞ்சமூலம், ஆசாரக்கோவை இது எல்லாமே எதில் வரும் அப்படின்னு சொன்னால் சிறுபஞ்சமூலம். இது எல்லாமே சேர்த்து தான் 11 கீழ்கணக்கு நூல்களில் வரும். இங்கே மேற்கணக்குன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் தவறு. அடுத்து 2 தெரிவு செய்க. கண்ணோட்டம். இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கண்ணோட்டம் அப்படிங்கிற சொல்ல பிரித்தோம்னா இந்த நோன்னு இருக்கு இல்லையா, அதை எப்படி பிரிப்போம்? இன் கூட்டல் ஓ அப்படின்னு தான் பிரிப்போம். ஸோ அதே மாதிரி விட எங்கே வந்திருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் இ பாருங்கள், கண் கூட்டல் ஓட்டம், கண்ணோட்டம். சரியா, எழுதிக்கோங்க. அடுத்தது 3 11 கீழ்கணக்கு நூல்களில் இருந்து மருத்துவ பெயர் கொண்ட நூல்கள் 2 குறிப்பிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 11 கீழ்கணக்கு நூல்கள் நான் ஏற்கனவே சொன்னேன். நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40, ஐந்திணை 50, ஐந்திணை 70, திணைமொழி 50, திணைமாலை 150, இப்படி ஒரு 18 நூல்கள் இருக்குது. அதில் மருத்துவ பெயர் கொண்ட நூல்கள் எது எது அப்படின்னு பார்த்தோன்னா சிறுபஞ்சமூலம், திரிகடுகம், ஏலாதி. சிறுபஞ்சமூலம் தெரியும், 5 மருத்துவ குணம் கொண்ட வேர்களை பற்றின அதை அடிப்படையாக வச்சு தான் சிறுபஞ்சமூலம் பேர் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி திரிகடுகம்ங்கிறதுல சுக்கு, மிளகு, திப்பிலியை பற்றி வந்திருக்கும். அதே மாதிரி ஏலாதியும். ஸோ இது 3 தான் மருத்துவ பெயர் கொண்ட நூல்கள். அடுத்து 4 சிறுபஞ்சமூலம் விளக்கம் தருக. சிறு பஞ்சனா 5ன்னு அர்த்தம், மூலம்னா வேர்கள்னு அர்த்தம். சரியா? கண்டங்கத்திரி, சிறு வழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 மூலிகையின் வேர்கள் உடல் நோயை தீர்க்கின்றன. அதுபோல இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் கூறப்படும் 5 கருத்துகள் மக்கள் மனநோயை தீர்க்கும். அதனால தான் இதற்கு சிறு பஞ்சமூலம் அப்படின்னு பெயர். ஓகேவா? அடுத்து 5 சிறுபஞ்சமூலம் குறிப்பிடும் ஐவகை வனப்பு குறித்து எழுதுக. கண் வனப்பு, கால் வனப்பு, எண் வனப்பு, பண் வனப்பு, வேந்தருக்கு அழகு எதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் நான் கிளர் வேந்தன் அப்படின்னு எழுதியிருக்கேன். சரியா? கண்வனப்பு அதாவது கண்ணுக்கு அழகு, இரக்கம் கொள்ளுதல். அடுத்தது கால்வனப்பு, காலுக்கு அழகு, பிறர்கிட்ட பொருள் வேண்டி போகக்கூடாது. எண் வனப்பு, என்னன்னா யோசிக்கிறது, சிந்தனைக்கு அழகு என்னன்னா இது இவ்வாறு தான் முடியும்னு கரெக்டாக சொல்கிறது. பண் வனப்பு, பண்ணுனா பாடல், அந்த பாடலை பாடுறோம், இசைக்கிறோம் அப்படின்னா கேட்குறவங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லணும். கிளர் வேந்தன், வேந்தருக்கு அழகு, அதாவது அரசருக்கு அழகு என்னென்னா தன் மக்களை கஷ்டப்படுத்த மாட்டான் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் அவனை புகழ்ந்து கூறுவது. அப்போ 5 அழகை பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. கண் வனப்பு, கால் வனப்பு, எண் வனப்பு, தன்னகரை நான் போடணும், பண் வனப்பு, கிளர் வேந்தனோட வனப்பு. ஓகேவா? 6 தொடரில் அமைத்து எழுதுக. சிறப்பு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. தஞ்சை பெரிய கோவிலின் கோபுரம் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். ஏன்னா அதோட நிழல் தரையில் படவே படாது, சூரிய ஒளி எப்படி பட்டாலும். தஞ்சை பெரிய கோவிலின் கோபுரம் சிறப்பு வாய்ந்தது. இரக்கம். கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல் ஆகும். சரியா? கண்ணுக்கு அழகு என்னன்னா கஷ்டப்படுறவங்களையும் மற்றவங்களையும் ஏழைகளையும் பார்க்கும் பொழுது தானாகவே இரக்கம் ஏற்படணும். அதுதான் கண்ணுக்கு அழகு. அடுத்து 7 உன்னிடம் உள்ள நல்ல பண்புகளை பட்டியலிடுக. என்னால் முடிந்த உதவிகளை அனைவருக்கும் செய்வேன். மற்றவர்களுக்கு நான் உதவி செய்வேன், அது ஒரு நல்ல பழக்கம். அனைவரிடமும் அன்புடன் பழகுவேன், அனைவரையும் மதிப்பேன். ஸோ இதுதான் என்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல பண்புகள். அதே மாதிரி உங்களுக்கு தெரியுமில்ல, நான் இது கரெக்டாக இருப்பேன், நான் இப்படி இருப்பேன், அப்படி இருப்பேன்னு அந்த நல்ல பண்புகளை எழுதுங்க. அடுத்தது பயிற்சித்தாள் 21 வாரி தந்த வள்ளல். சரியா? அதில் பொறுத்துக. இல்லால், வள்ளல், பாணர், கொற்றவன். இந்த பக்கம் பண் இசைத்து பாடுபவர் மன்னவன், கொடையாளர், மனைவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லால்னா யார் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண், அதாவது மனைவி. சரியா? ஸோ 4ஆவதாக இருக்குது மனைவிங்கிறது, அதுக்கு நேராக அப்படின்னு போட்டுக்கோங்க. இல்லால் அப்படின்னா மனைவி. அடுத்து வள்ளல். வள்ளல்னா யார்? வாரி வழங்குபவர், எல்லாத்தையுமே கேட்ட உடனே யோசிக்காமல் கொடுக்குறவங்க. கொடையாளர் 3ஆவதாக இருக்குது அந்த ஆப்ஷன், அதற்கு நேராக ஆன்னு போட்டுக்கோங்க. பாணர். பாணர்னா யாருன்னா பாடல்கள் பாடுபவர், பண் இசைத்து பாடுபவர். ஸோ ஃபஸ்ட்லேயே இருக்குது, அதுக்கு நேராக ஈன்னு போட்டுக்கோங்க. பாருங்கள் கொற்றவன். கொற்றவனா யாருன்னா அரசன், மன்னவன்.
இப்போ கொற்றவனுக்கு மன்னவன் அப்படின்றது இரண்டாவதாக இருக்கலே, அதுக்கு நேராக ஈன்னு எழுதிக்கோங்க. இல்லால் மனைவி, வள்ளல் கொடையாளர், பாணர் பன்னிசைத்து பாடுபவர், கொற்றவன் மன்னவன். அடுத்து பாருங்க, உரை பகுதியை படித்து வினாக்கள் 3 எழுதுக. கடையேழு வள்ளல்களுள் ஒருவரான வல்வில் ஓரி நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்தவர். இவரது சிறப்பை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் 18 முதல் 2 நாள் விழாவாக கொண்டாடப்படுகிறது. விழாவில் வில் வித்தையில் சிறந்து விளங்கிய ஓரி மன்னனின் சிறப்பை போற்றும் வகையில் வில் வித்தை போட்டி நடத்தப்படுகிறது. இப்போ அவங்க பத்தியை கொடுத்துட்டாங்க, உரை பகுதி கொடுத்துட்டாங்க. கேள்வி நம்ம கேட்கணும். வல்வில் ஓரி ஆட்சி செய்த பகுதி எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். வல்வில் ஓரியின் சிறப்பை எவ்வாறு போற்றுவர்? இந்த விழா கொண்டாடுறாங்கல்ல, அதுதான். அடுத்து 3வது கேள்வி, வல்வில் ஓரி டேஷ் சிறந்து விளங்கினார் அப்படின்னு கேட்கலாம். வல்வில் ஓரி சிறந்து விளங்கிய கலை எது அப்படின்னு கேட்கலாம். சரியா? அடுத்து 3, தொடரில் அமைத்து எழுதுக. புலவர்கள், வள்ளல் 2 வார்த்தைகள் கொடுத்துருக்குறாங்க. தொடரில் அமைத்து எழுதணும். புலவர்கள், தமிழை போற்றி வளர்த்த புலவர்கள் பலர் உள்ளனர். 1 முடிஞ்சிருச்சு. அடுத்து வள்ளல், கடையேழு வள்ளல்களுள் ஒருவர் பாரி. 7 வள்ளல் சொல்லுவோம் இல்லையா? பாரி, பேகன், அதியமான் எல்லாம். அதில் ஒருவர் பாரி. கடையேழு வள்ளல்களுள் ஒருவர் பாரி. அடுத்து 4, வாரி தந்த வள்ளல் பாடப்பகுதியில் வல்வில் ஓரியாக நீ இருந்தால் என்ன செய்வாய் என்பதை எழுதுக. நம்மளும் அதே தான் செஞ்சுருப்போம் இல்லையா? வல்வில் ஓரி மாதிரி வள்ளல் கொடை மிக்கவரா செல்வம் மிக்கவரா நம்ம இருந்தோன்னா நம்மக்கிட்ட யாராவது கஷ்டம் வந்தால் நம்மளும் உதவி தான் செய்வோம். ஸோ பாணரின் வறுமை நீங்க ஆவண செய்வேன். ஆவணனா என்ன செய்யணுமோ அதை செய்வேன். பொன்னும் பொருளும் அள்ளித் தருவேன். பற்பல பரிசுகள் அளிப்பேன். பாணரின் குடும்பம் பல தலைமுறைகள் வறுமையின்றி வாழ வகை செய்வேன். அவர் இந்த இந்த தலைமுறையோட மட்டும் இல்லை, அவரோட பிள்ளைங்க, அதுக்கப்புறம் வரக்கூடிய பேர பிள்ளைங்க, அவரோட தலைமுறைக்கே வறுமைனா என்னன்னு தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு செல்வங்களை அள்ளி தருவேன். அடுத்து பிறமொழி சொற்கள் கலவாமல் எழுதுக. நான் ரேடியோவில் நியூஸ் கேட்டேன் அப்படின்னு இருக்கு. அதற்கு என்ன எழுதணும் அப்படின்னா, ரேடியோனா வானொலி. நான் வானொலியில் செய்திகள் கேட்டேன். சரியா? அடுத்து பாருங்க, என்னுடைய ஸ்கூலில் ஹாஸ்டல் வசதி உள்ளது. என்னுடைய பள்ளியில் தங்கும் விடுதி வசதி உள்ளது அப்படின்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னா என்னுடைய பள்ளியில் மாணவர் இல்லம் வசதி உள்ளது அப்படின்னு எழுதலாம். ஹாஸ்டல்னால் தங்குற இடம். சரியா? விடுதி. அடுத்து பாருங்க 6, கதை உணர்த்தும் நீதியை எடுத்து எழுதுக. ஆற்றங்கரை மரத்தில் அமர்ந்திருந்த புறா ஆற்று நீரில் எறும்பு ஒன்று தத்தளித்து கொண்டிருந்ததை கண்டது. அதனை கண்ட புறா ஓர் இலையை பறித்து ஆற்று நீரில் போட்டது. எறும்பு அதில் ஏறி கரை சேர்ந்தது. சரியா? எறும்பு தப்பிச்சிடுச்சு. ஏன்னா புறா என்ன பண்ணுச்சு, ஒரு இலையை பிச்சு போட்டது, அதில் ஏறி மெல்லவா வந்துருச்சு, கரைக்கு வந்துருச்சு. மற்றொரு நாள் வேடன் ஒருவன் புறாவின் மீது அம்பு எய்ய குறி பார்த்தான். இன்னொரு நாள் என்னாச்சு அப்படின்னா, வேடன் புறாவை கொல்றதுக்காக அம்பு எய்தான், அம்பு வச்சிருக்கிறான். அதை பார்த்த எறும்பு தன்னை காப்பாற்றிய புறாவை காப்பாற்ற எண்ணி அவன் காலை கடித்ததும் குறி தவறியது. அதனால் எழுந்த ஓசையை கேட்ட புறா, குறி தவறுன சக்குன்னு வேற இடத்துக்கு போயிருக்கும், சத்தம் கேட்டுரும். உடனே அங்கிருந்து பறந்து சென்று உயிர் பிழைத்தது. இந்நிகழ்வுக்கு பின்னர் எறும்பும் புறாவும் இணை பிரியாத நண்பர்களாயின. ஸோ இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன நீதி, என்ன கருத்து தெரிஞ்சுக்கிறீங்க, என்ன மைய கருத்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நன்மை செய்தால் நன்மையே நடக்கும். நம்ம யாருக்குமே எதுவுமே எதிர்பார்த்து உதவி செய்யக்கூடாது. ஆனால் அப்படி நம்ம உதவி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் நம்மளுக்கு இயற்கையாகவே யாராவது கஷ்டப்படும் பொழுது நிச்சயமாக உதவி கிடைக்கும். நன்மை செய்தால் நன்மையே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆபத்து காலத்தில் உதவுபவனே சிறந்த நண்பன். அடுத்து பாருங்கள் 7, அகர முதலியை பார்த்து கீழ்காணும் சொற்களுக்கான பொருளை எழுதுக. குன்றா புகழ், அதாவது குறையாததுன்னு அர்த்தம் இல்லையா? குறையாத புகழ். கொடை பண்புனா கொடுக்கறது. வள்ளல் தன்மை அப்படின்னு அர்த்தம். ஸோ குன்றா புகழ்னா குறையாத புகழ், கொடை பண்புனா வள்ளல் தன்மை. நன்றி.